நீட் தேர்வால் ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிப்பதாக கூறிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஹிந்தி திணிப்பு என்று பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். மெடிக்கல் காலேஜில் போய் ஒரு அட்மிஷன் வாங்கணும்னா 50 லட்சம் வெயி முதல்ல வருஷம் 10 லட்சம் போடு உன் பொண்ணு படிக்கணும்னா அப்படிங்கிற அந்த நிலைமை போய் இன்னைக்கு கிராமத்துல ஏழை பெண்கள் கூட மெடிக்கல் காலேஜில் போய் அட்மிஷன் வாங்குறாங்கன்னா எப்படி முடியுது? அது நீட் தேர்வால முடியுது. மோடி ஐயா எடுத்துட்டு வந்த நீட் தேர்வு. அதுக்கு இங்க இன்னைக்கு தேதி வரைக்கும் எதிர்ப்பு. ஏன் எதிர்ப்பு? நிறைய பணத்தை போட்டு காலேஜ் ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க காலேஜ் நடக்கணும்னா எனக்கு வேணும் பணம், போட்ட முதலீடு எடுக்கணும்ல, அதனால வெயி. நீ ஏழையா இருந்தா என்ன, பணக்காரனா இருந்தா வெயி பணம், அப்ப அட்மிஷன்ங்கிறாங்க. நம்ம போக முடியுமா? நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி பணம் கொடுத்து படிக்க முடியுமா? நீட்னால தமிழர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நம்ம பள்ளிக்கூடங்கள்ல ஹிந்தி திணிப்பாங்க, இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் சொல்லக்கூடாது. திட்டம் அதுல தாய்மொழி கல்வி இருக்கணும். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயமா தாய்மொழி மூலமா கத்துக் கொடுங்க. முடிஞ்ச 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷும் படிக்கட்டும், மீதி எல்லா பாஷையும் படிக்கட்டும் தான் சட்டம் வந்திருக்குது. யாரும் ஹிந்தியை திணிக்கல. நான் உங்களுக்கு இங்க நின்று கச்சிதமா சொல்றேன். இல்லைங்க ஹிந்தி திணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன கேளுங்க. மதுவிலக்கு கோரிக்கை என்பது ஒரு நாடகம் எனவும் திருமாவளவன் மதுவிலக்கை வைத்து அரசியல் செய்யக்கூடாது எனவும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பாஜக உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்டாலின் அமெரிக்கா சென்று வந்ததில் எதிர்பார்த்த முதலீடு வரவில்லை என்பதால் அதை திசை திருப்பவே முதல்வர் ஸ்டாலினும் திருமாவளவனும் போடுகிற பெரிய நாடகம்தான் மதுவிலக்கு எனவும், அமைச்சரவையை கூட்டி ஒரு கையெழுத்து போட்டாலே மதுவிலக்கு அமலுக்கு வந்துவிடும் எனவும் அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.